உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பூனை கண்ணை மூடிக்கிருச்சு அப்படின்னா இந்த உலகமே இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பூனையே நினைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோ இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலுவாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது, பிணைப்பாக இருக்கின்றது என்று அவர்களாகவே எண்ணிக்கொண்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலுவாக இல்லை, உறுதியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொது வழியில இது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ணோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் உறுதி சம்பந்தமான கேள்விக்குறிகள் மிக அதிகமாக விவாதிக்கப்பட்டு விடும் என்ற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யாருமே இது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ணாமே இருக்கிறாங்க. ஆனா உள்ளபடியே சொல்வதாக இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உறுதியாக இல்லை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பின்பாக இது 100% உறுதியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய வீடியோ பார்க்குற பல பேருக்கு தெரியும், தொடர்ச்சியாக நம்ம பல தரவுகள் சொல்லியிருக்கோம். சோ நம்முடைய தரவுகளுக்கு மேற்கொண்டு மணிமகுடம் சூட்டும் விதமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் ஒரு தரவுகளை பதிவு செய்திருக்கின்றார். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கின்றதா அப்படின்றத சில பல தரவுகளை மையப்படுத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலுவாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அது அப்படி கிடையாது. வலுவாகவும் இல்லை, உறுதியாகவும் இல்லை. இதுதான் ஃபேக்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவரின் மீது விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசல் மேற்கொண்டு விரிவடைவதும், இந்த விரிசலை விரிவடை விடாம அப்படியே தக்க வைப்பதும் யாருடைய கைகள்ல இருக்கின்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைகள்ல தான் இருக்குது. சோ இதைத்தான் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தனி ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணிக்கு போவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. இன்னும் சொல்ல போறதா இருந்தா அவர் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட முன்னாடி வைக்கிறாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆமா விஜய்கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு அப்படின்றத அவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார். இதனால் வரைக்கும் அரசு பரசலாக சில செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இல்லங்க ராகுல் காந்திலாம் விஜய்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சமூக வலைத்தளங்கள்ல எழுதுகின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அபிஷியலாவும் கூட எங்கேயுமே ராகுல் காந்தி அவருடைய வலைதள பக்கத்திலேயோ, அதே மாதிரி விஜய் அவருடைய வலைதள பக்கத்திலேயோ எங்கேயுமே அபிஷியலாக ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரி எந்த விதமான செய்திகளும் இல்லை. ஆனா இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சின் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட பேசியது என்பது உறுதியாக இருக்கின்றது. சில பேர் சொல்லலாம் கரூர் ஸ்டாம்பிங் நடந்துருச்சு, சோ அதனால ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக பேசியிருக்கலாம், இதெல்லாம் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதெல்லாமே யூகத்தில் பேசுகின்ற பேச்சுகள். ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரி அபிஷியல் செய்தி இல்லையே. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட இந்த கரூர் ஸ்டாம்பீடை மையப்படுத்தி கூட கூட்டணி சம்பந்தமாக பேசியிருக்கலாமே. சோ அந்த மாதிரி ஒரு யூகங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஆக மொத்தத்துல இது வரைக்கும் அன்அபிஷியலா இருந்துச்சு. ஆனா கார்த்திக் சிதம்பரம் அவருடைய பேச்சின் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட பேசுனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி 100% உறுதியாகின்றது. சரி, கார்த்திக் சிதம்பரம் பேசுறதா நம்ம எப்படி உறுதியா எடுத்துக்கிற முடியும்? கார்த்திக் சிதம்பரம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற நபர்கள் நினைக்க கூடும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நினைக்க கூடும். காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இதனால் வரைக்கும் ரசிகர்களாக இருந்தாங்க. இப்பதான் தற்பொழுது அவங்க அரசியலுக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா. சோ அதனால கார்த்திக் சிதம்பரம் அவருடைய பேச்செல்லாம் நம்ம ஒரு உறுதியான பேச்சாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனா கார்த்திக் சிதம்பரம் யாரு அப்படின்றத இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. கார்த்திக் சிதம்பரம் சாதாரண கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவையில நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவருடைய பையங்க கார்த்திக் சிதம்பரம். ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பர்சன்ஸ்ல ரொம்ப முக்கியமான நபரு ப. சிதம்பரம் இல்லையா. அப்ப ப. சிதம்பரத்தினுடைய பையனே இந்த மாதிரி ஒரு தரவுகளை சொல்கின்றார் என்றால் இது உறுதியான தகவலா தானே இருக்க முடியும். அப்ப தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லவா.
அது மட்டும் கிடையாது, அந்த பேட்டியில கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இன்னொரு தரவுகளையும் சொல்றாரு. எத்தனை ஆண்டு காலம் தாங்க நாங்க அதிகாரத்துல பங்கு கேட்காம இருக்க முடியும்ன்றாரு. எத்தனை ஆண்டு காலம் தான் நாங்க அதிகாரத்துல பங்கு கேட்காம இருக்க முடியும் அப்படின்றாரு. அதுக்கு நெறியாளர் சொல்றாரு, நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தந்துரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, ஏன் தந்தாதான் என்ன, ஏன் தந்தாதான் என்ன, இது நாள் வரைக்கும் வேற ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியுடைய வருகை இல்லாம இருந்துச்சு, வேறு வழி இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் உருவாயிருக்குல்ல, புது கேட்டு திறந்து இருக்குல்ல. அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாரு. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதில் சுவரின் மீது விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசலை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து சரி செய்வதன் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும். அதனால ஆரம்பத்தில் நான் சொன்னேன். சோ இந்த மாதிரி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வச்சிருக்காரு. சோ கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை நம்ம எளிதாக கடந்து போய்விட முடியாது. காங்கிரஸ் கட்சியில ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் அவர். இதனால் வரைக்கும் மற்ற நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சொல்லி கொண்டிருந்தார்கள். கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், இங்கிட்டு பார்த்தோம்னா வசந்த் அவர்கள், அதே மாதிரி திருச்சி சிவா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி சிவாவுடைய வீட்டை போய் முற்றுகையிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா திருச்சி வேலுச்சாமி அனுதினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு பொழக்கிறதா அவருடைய முக்கியமான வேலையே. சோ இவங்கெல்லாம் கூட நம்ம ஒரு தராசில் வைத்தாலும் கூட இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் ப சிதம்பரத்தினுடைய பையன் அப்படிங்கிற பட்சத்துல அவர் சொல்லுகின்ற தரவுகள் என்பது ஏறக்குறைய உண்மையான தரவுகளாகத்தான் இருக்கக்கூடும். சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் விரிசல் ஏற்பட தொடங்கியுள்ளது. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். வாங்க அண்ணன் திருமாவர்களை வாங்க, உங்களுக்கும் ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு, காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, உங்க எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னா மட்டும்தான், என்ற கொள்கை முடிவு எடுத்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நீடிக்கும் அப்படின்றதான் மக்களுடைய கருத்துக்கள். சரி, நம்ம இன்னொரு ஸ்டாண்ட்லயும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கிறதுக்காக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு நம்புவதற்கான காரணம் என்ன? நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா? காரணங்கள் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில இருக்கிறத விட தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைப்பதற்கு வலுவான காரணம் இருக்குது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுவோம். அதாவது தமிழக வெற்றி கழகம், இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ரெண்டு கட்சி நீங்க எடுத்துங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எதிரி. அதுக்காக ஒரு காலங்கள்ல கூட்டணி எல்லாம் வச்சாங்கலாம் கேட்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எதிரி அது பாஜக தான். சோ அதே மாதிரி இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரியும் கூட அவர் பாஜக தான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். சோ இதுவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் அப்படின்ற மாதிரி தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இல்ல அதென்ன பிஜேபி எதிர்ப்புல திராவிட முன்னேற்ற கழகத்தை விட விஜய் அதிகமா எதிர்க்க போறாரா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். காங்கிரஸ் கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டிங்க. அவங்களுக்கு தெரியும் யார் யார் பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க, யார் யார் தீவிரமா எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். சோ அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்த விளைவால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜயை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. சோ இரண்டாவது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. சோ இந்த ஒரு சாலிடான ரீசனே தாராளமா போதும் காங்கிரஸ்க்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு முழக்கம் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் அறிவித்த அந்த ஒரு தேர்தல் அஜெண்டா இருக்கு இல்லையா, அந்த அஜெண்டாவே காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கு ஒரு போதுமானது. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு கொள்கை முடிவு வச்சிருந்தாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற மாதிரி. அதாவது மத்தியில மட்டும் நாங்க எம்பி எலெக்ஷன்ல நாங்க வெற்றி பெற்று உங்ககிட்ட நாங்க கேபினெட் அமைச்செல்லாம் வாங்கிடுவோம், நாங்க காங்கிரஸ் கட்சி கூட கேபினெட் அமைச்செல்லாம் வாங்கிடுவோம், ஆனா நாங்க மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்கோ விசிகாவுக்கோ இதர பின்ன கட்சிகளுக்கோ நாங்க அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு தவறான அரசியல் ஸ்ட்ராட்டஜியை திராவிட முன்னேற்ற கழகம் கையில வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சியா விஜய் அவர்கள் நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தாரேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பதற்கு ஒரு போதுமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்க.
பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியல. காங்கிரஸ் கட்சி எப்படி எப்படிலாம் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தியது அப்படின்றத நீங்க முரசொலி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுல காமராஜர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக சித்தரித்திருந்தார்கள், தந்தை பெரியார் அவர்களை எப்படிலாம் கேவலமா திராவிட முன்னேற்ற கழகம் சித்தரித்தார்கள், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகின்றது. ஆக மொத்தம் 1967க்கு பின்பாக பல சூது சூழ்ச்சிகளை செய்துதான், அரசியல் அது இருக்கதான் செய்யும், பட் இருந்தாலும் பல சூது சூழ்ச்சிகள் செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. சரிங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சி அழிக்கப்பட்டதற்கு, அழிந்ததற்கு, இல்ல அழிந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அது இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற ஆப்ஷன் கூட இல்லாம இருந்துச்சு காங்கிரஸ் கட்சிக்கு, வேற ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. நம்ம அதிமுக கூட போலாம் அப்படின்னு நினைத்தாலும் கூட அதிமுக அங்க சங்கியா மாறி போய் நிக்கிறானே. அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தீராத பகை கொண்ட கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது பாஜக தான். அப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை என்பது இங்க தன்னுடைய கட்சியை மேற்கொண்டு ஸ்ட்ராங் செய்து கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ஒரு முடிவு என்பது தேவைப்படுகின்றது. அதாவது தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முடிவு என்பது மிக ஒரு இன்றியமையாத ஒரு முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா பல ஆண்டு காலமா அவங்க அதிகாரத்துல பங்கு தரலைங்க. அதிகாரத்துல இருந்தா தானே மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதிகாரத்துக்காக தானங்க இங்க இருக்கிற எல்லா கட்சியிலுமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சும்மா எம்எல்ஏவா இருந்துட்டு போயிருவோம், எம்பியா இருந்துட்டு போயிருவோன்ற காரணத்துக்காக இங்க இருக்கிற யாரும் கட்சி ஆரம்பிக்கல. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் அதிகாரத்தை பெற வேண்டும். ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்ட நாம், ஆண்டாண்டு காலமாக இந்த இந்தியாவை கட்டமைத்த நாம் அதிகாரத்துல இல்லாம இருக்கமே, குறிப்பா தமிழ்நாட்டில் இல்லாம இருக்கிறோமே என்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சி இருக்கதான செய்யும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கட்சியும் பலப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது, அதே வேளையில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டிய தேவைகள் இருக்கு. சோ அதனால தமிழக வெற்றி கழகத்தை கூட கூட்டணி வைப்பதற்கு நம்ம தயாரா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகின்றது. சோ மக்களே, காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பல மாற்றங்கள் நிகழும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. ஆக மொத்தத்துல காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போயிருச்சு அப்படின்னா அதுதான் இந்தியா கூட்டணி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளும் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கக்கூடும். அடுத்த கட்ட முடிவுகளாக அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை நோக்கி நகரக்கூடும். இந்த மாதிரி பல்வேறு வகையான அதிரடி திருப்பங்கள் எல்லாமே இந்த அரசியல் களத்துல நிகழவிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இறுதி கட்டத்துல கூட எந்த முடிவுகள் வேண்டுமானாலும் எட்டப்படலாம். கடைசி நொடி பொழுது, கடைசி அந்த கையெழுத்து போட போற அந்த நொடி பொழுதிலும் கூட கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.